அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்தை இந்த கருத்தியலை வலியுறுத்தவும், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் கொள்கைகளை மேம்பாடு செய்யவும், அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதிகள், நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள், ஆணைகள் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து மதிப்பீடு செய்து அது தொடர்பான பரிந்துரைகளை வழங்கவும் தமிழ்நாடு அரசு 3 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருந்தது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு குரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் திரு நாகநாதன் ஆகியோர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு தனது முதல் பரிந்துரையை கடந்த 16ஆம் தேதி முதல்வரிடம் வழங்கியது. அந்த முதல் பகுதியை முன்வைத்து சட்டமன்றத்தில் முதல்வர் உரையாற்றி இருக்கிறார். மாநிலங்களுடைய அதிகாரத்தை வலுப்படுத்தும் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மாநில சுயாட்சி காலத்தின் தேவை என்று காங்கிரஸ் அதை வரவேற்றிருக்கிறது. ஆனால் பாஜக அது தேவையில்லாத பிரச்சனை என்று அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். மாநில சுயாட்சி முழக்கத்தை ஸ்டாலின் மீண்டும் கையில் எடுப்பது ஏன் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பாஜகவிலிருந்து திரு ஆசீர்வாதம் பங்கேற்றிருக்கிறார். திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ஆழி செந்தில்நாதன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு ஆசீர்வாதம், சதிகளை முறியடிக்க ஒரே வழி மாநில சுயாட்சி அப்படின்னு முதல்வர் உரையாற்றி இருக்கிறார். பூனைக்கு மணி கட்டி இருக்கிறோம் அப்படின்னும் பேசியிருக்கிறார். மாநில சுயாட்சி குறித்து தற்போது ஒரு வலுவான வாதத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறது திமுக. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது திமுக எப்பப்பெல்லாம் பேக் சீட்டுக்கு போதோ, அதாவது ஒரு வலுவற்ற ஒரு நிலைமையில போதோ, அடுத்தது எப்படி ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு தள்ளாட்டத்தில் இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த மாநில சுயாட்சி அப்படின்றது. அதாவது அவருடைய உரையில பாத்தீங்கன்னா 5வது பக்கத்துல 2வது லைன் வெர்பாட்டிமா நான் ஆரம்பிக்கிறேன். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பன்முகத்தன்மை, மக்களாட்சி, பொறுப்புணர்வு, அரசமைப்பு, சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளாக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் திறந்த மனத்துடன் ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி அப்படின்னு அது போயிட்டு இருக்குது. அந்த 5 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் கிரக்ஸ் ஆஃப் தி டிஸ்கஷனே அப்படின்னு நான் பாக்குறேன். இந்தியாவுடைய ஒற்றுமை இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருந்து குஜராத் வர, அப்புறம் லட்சத்தீவு, அண்டமான் நிக்கோபார், இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு அப்படின்ற ஒரு சிறப்பு அம்சம் கொண்ட நாடு அப்படி எது பாத்தீங்கன்னா அது இந்தியா. அடுத்தது ஒருமைப்பாடு. நமக்குள்ளார பல்வேறு மொழிகள், இனங்கள் அனைத்திலும் மாறுபட்டு இருந்தா கூட எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்ற ஒரு ஒருமைப்பாடு. பன்முகத்தன்மை, நம்மளோட பல்வேறு சமூக பொருளாதார சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் அண்ணன் தம்பி போல ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சிறப்பம்சம். மக்களாட்சி, பொறுப்புணர்வு. இன்னைக்கு மக்களா டெமோக்ரஸி அப்படின்னா இந்தியன் டெமோக்ரஸி தான் உலக நாடுகள் எல்லாமே பார்க்கக்கூடியது. இன்னைக்கு ஒரு புது நாடு உருவானுச்சுன்னா அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் BR அம்பேத்கர் அவர்கள், அவர் புரட்சியாளர், அவர் எழுதி கொடுத்த அந்த கான்ஸ்டிடியூஷனை தான் முதல்ல வாங்கி பாக்குறாங்க. அவங்களுடைய நாடுகளுடைய, அது நேபாளா இருந்தாலும் சரி, இப்ப வரக்கூடிய பங்களாதேஷா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனை எழுதுறாங்க. அரசியலமைப்பு சட்ட ஒழுங்குமுறை, அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், லெஜிஸ்லேச்சர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜுடிஷியரி, அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ், அவங்களுடைய வேலையை ஒருத்தங்களுக்கு மேல ஒருத்தவங்க வராம பார்த்துக்கிட்டு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அருமையா கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இதுல கேட்கறது என்னன்னா சார், இந்த 5 பாயிண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் பேசுறாரு பாருங்க, அங்கதான் பிரச்சனை அது அல்ல.
பிரச்சனை அது அல்ல. ஒற்றுமை இருக்கு, ஒற்றுமை இருக்கு, ஒருமைப்பாடு இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு, பன்முகத்தன்மை இருக்கு, இந்தியாவில் இருக்கு. எல்லோரும் இந்தியர்கள் என்று உணர்வோடு இருக்கிறார்கள். சிக்கல் அது அல்ல, சிக்கல் வேற. ஆளுநர் துணை கொண்டு இந்தி திணிப்பை செய்வதன் மூலம் நான் முடிச்சிடறேன். ஆளுநர் துணை கொண்டு இந்தி திணிப்பை செய்வதன் மூலமாக, நிதி நெருக்கடியை உருவாக்குவதன் மூலமாக, தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலமாக, ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தி செயலாற்றுவதன் மூலமாக மாநில அரசுகளுக்கு ஒரு சிக்கலை உண்டாக்குகிறார்கள்ங்கிறதா இந்த ஸ்பீச்சோடைய கிரக்ஸ். எவ்வளவு நாளைக்கு கொடுக்கிற இடத்துல அவங்களும் வாங்குற இடத்துல நாமளும் இருக்கிறது அப்படிங்கறதா இந்த ஸ்பீச்சோடைய கேள்வி. அதுதான் கிரக்ஸ். அதாவது கடைசி பெறால நீங்க சொல்ற அதே வார்த்தைகளை அவரும் பயன்படுத்திக்கிறாரு. கொட்ட கொட்ட குனியக்கூடியவர்கள் அல்ல நாம். அதாவது குனிய கொற்றவனை முட்டாள்னு சொல்லுவோம், கொட்ட கொட்ட குனியவரனு முட்டாள்னு நம்ம ஊர்ல ஒரு வழக்கு மொழி உண்டு. இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகளை செயல்பட விடாமல் தடுக்கும் நிலை. அடுத்தது ஹிந்தி திணிப்பு, அப்புறம் நிதி நெருக்கடி, தொகுதி வரும் மறுவரையறை, அப்புறம் ஜிஎஸ்டி. இப்ப ஒவ்வொன்றையும் நான் பேசணும். எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க கொடுங்க. இப்போ அவங்க கிரக்ஸுக்குள்ள வந்துருவோம். கிரக்ஸுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் நேரம் இல்ல, 7-8 நிமிஷம் கடந்து இந்த 5 நான் இந்த விவாதத்தோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திகேயன். அதனால நான் இது விளையாட முடியாது, நிறைய நேரம் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்தது என்ன பிரச்சனை அப்பதான் கவுண்டர் பண்ண முடியும். பக்கத்திலே பிரியன் அண்ணன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரும் ரெடியா இருக்காரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனே நிறைய நேரம் எடுத்துக்கிட்டான்னு அடுத்த பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் அம்பையர் நேரமே கொடுக்க முடியாதுல்ல. இல்ல பட் நீங்க இந்த கிரக்ஸ பத்தி தான் பேச சொன்னீங்க. அந்த கிரக்ஸ பத்தி தான் நான் பேசுறேன். வேற என்ன, நான் வெளியில போறது இல்ல. அதாவது இவங்க இந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தி எழுதணும். அதுல ஆளுநரை பத்தி எல்லாம் பேசுறாங்க. 245 ஷரத்து எண், அதுல இருந்து 293 வரை உள்ள ஷரத்து எண்ல கவர்னரை பத்தி கொடுத்திருக்காங்க. பல்வேறு சப்ஜெக்ட் நம்ம இதை எல்லாத்தையுமே தனித்தனி தலைப்புகள்ல விவாதிச்சிருக்கோம். இல்ல எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி தலைப்புகள்ல விவாதிச்சிருக்கோம். இல்ல கேள்வி அதை நம்ம பேசணும்ல. கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. முதல்வர் ஸ்பீச்ல கேள்வி ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போய் மறு சுற்றுல கூட நான் வர்றேன். மாநில அரசுகள் வளர்ந்தால்தானே ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்ற உண்மையை அவர்களுக்கு உணர்த்துவோம்ன்றாங்க. உங்களுக்கு புரியல, மத்திய அரசுக்கு புரியல, மாநில அரசுகள் வளர்ந்தாதான் இந்தியாங்கிற நாடு வளருங்கிற உண்மை புரியல, நாங்க உணர்த்துவோன்றாங்க. புரியாம மத்திய அரசு இருக்காங்கிறதான் கேள்வி. அதை மட்டும் சொல்லுங்க, நான் அடுத்த சுற்றுல வரேன். மீண்டும் நாங்க புரியலன்னு எப்ப சொன்னோம்? அதுதான் நான் கேட்கிற கேள்வி. இவங்களா ஒண்ணு கற்பனை நினைச்சுக்கிட்டு அரசியல் பேசணுன்ற ஒரு முத்தாய்ப்பான ஒரு புள்ளியில நின்னுகிட்டு இந்த பாயிண்ட் அவங்க எடுக்கிறாங்க. அதுவும் சட்டமன்றம் இறுதி சட்டமன்றத்துடைய தொடர்ல எடுத்து இத பத்தி பேசுறாங்க. ஆனா எந்த இடத்துல நாங்க தப்பு பண்ணோம், எந்த இடத்துல மோடி அரசு வஞ்சனை பண்ணிருக்குதுன்னு சொல்லட்டும். இல்ல இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுறாங்க. இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசுறாங்க, அரசமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் வேணும்ன்றாங்க. கேரளா நீதிமன்றத்திற்கு போகுது, மேற்கு வங்காளம் நீதிமன்றத்திற்கு போகுது, டெல்லி நீதிமன்றத்திற்கு போகுது, பஞ்சாப் நீதிமன்றத்திற்கு போகுது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் ஐசோலேட் ஆகி இப்படி செயல்படுதுன்னு இல்லை. பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாமும் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு, நிதி உட்பட பல்வேறு உரிமைகளை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடிதான் அதை பெற வேண்டியதா இருக்கு. அதற்கு இந்த மாநிலங்கள்லாம் உதாரணம் இல்லையா? அதாவது கார்த்திகேயன், நேற்று திரு தங்கம் தென்னரசு என்ன சொன்னாரு, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள், ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சட்டமன்றத்துல வச்சார். ஆனா சரியான அதுக்குரிய டேட்டாவை நம்மளுடைய பிரசன்னா அவரும் நீங்களும் அதை பார்க்கணும். இன்ஃபேக்ட் 2024-25 பீரியட்ல 4.079 அது எப்படி கூடி இருக்குது அப்படின்றத நீங்க பார்த்திருக்கணும். எத்தனை % 0.44 அதிகமாக கொடுத்திருக்கிறோம். அதே சமயம் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அவ்வளவு கொடுக்கவே இல்லை. ஆனா அத ஒரு மிஸ்லீட் பண்றது மாதிரியான ஒரு டேட்டாவை அவர் அங்க சட்டமன்றத்துல வைக்கிறாரு. ஒவ்வொரு தலை மேல 4 லட்சம் 4.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தமிழக குடிமகன் மேலையும் கடன் வாங்கிய ஒரு அரசு. இன்னைக்கு ஒரு அவல அரசை நடத்தக்கூடிய திமுக மடை மாற்றுவதற்காக எடுத்த ஒரு ஆயுதம் தான் இந்த ஆயுதம். அடுத்த சுற்றுல வர திரு பிரசன்னா, எப்போதெல்லாம் அரசியல் ரீதியாக பின்னடைவை திமுக சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் மாநில சுயாட்சிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள்.
எப்போதெல்லாம் நிர்வாகம் தொடர்பாக திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் மாநில சுயாட்சி அப்படின்னு முன்வைக்கிறார்கள். ஆனா விமர்சனம் திராசிவாதத்தோட அது அந்த விமர்சனத்தை நான் புறந்தள்ளுறேன். ஏன்னா எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. இது ஏதோ ஆட்சியில் இருக்கும் ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டிலான உரிமை முழக்கம் அது அல்ல. மாநில சுயாட்சி உரிமை முழக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் முழக்கம். 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய வரிகள் ஆசீர்வாதம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய நட்பு பாராட்டல் சுட்டாகவே விளைகிறேன். ஆசீர்வாதம் அவர்கள் 1963 நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும். அண்ணாவிற்குடைய கடைசி உயில், அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது கடைசியாக எழுதிய கடிதத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலமைச்சர் என்கிற நாற்காலியில் பதவி வெறிபிடித்தோ பித்து பிடித்தோ அலைபவன் அல்ல இந்த அண்ணாதுரை. நாற்காலி வெறிபிடித்து அலைகிறேன் என்று என்னை பார்த்து ஏளனம் சொல்லுகிறார்கள். சர்க்கரை என்று காகிதத்தில் எழுதினால் அது இனிக்குமா? முதலமைச்சர் என்கிற ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து விட்டு எல்லா அதிகாரத்திலும் மத்திய சர்க்கார் தன்வசம் வைத்துக் கொண்டால் என் மக்கள் குறித்து நான் வாழுகிற நிலை என்ன, நான் ஆட்சி செய்கிற நிலை என்னவென்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சர்க்கரை ஆலை ஒன்று இருக்கிறது. அதில் உழைப்பவன் எம்மவன், கொண்டு போய் சேர்ப்பவன் எம்மவன், அதை கட்டுவித்து சர்க்கரை விளைவித்து லாரியில் ஏற்றுவன் தமிழன். ஆனால் அந்த சர்க்கரை அந்த ஆலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒன்றியத்தில் இப்படி ஒரு ஊரில் இப்படி ஒரு சர்க்கரை ஆலையே இருக்கிறது என்று தெரியாத ஒரு அமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்றால் அது எந்த விதமான ஜனநாயகம் என்று அண்ணா கேட்டார். அதிலிருந்து தொடங்கி அண்ணாவினுடைய உயிர் முழக்கத்தை தன் உயிர் முழக்கமாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். டெல்லியிலேயே பிரதம மந்திரியை சந்தித்து விட்டு தமிழ்நாடு இல்லத்தில் அறிவித்தார் ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டியினுடைய ஆய்வுகள் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். இணையதளத்தில் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாகவே அதை பதிவேற்றம் செய்திருக்கிறது. தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி .in என்கிற தளத்தில் போனால் அந்த புத்தகம் இருக்கிறது, பார்க்கலாம். அதில் முதல் வரியே ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை ஏன் என்று கலைஞர் சொல்லுகிறார். இந்த நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, நான் ஒருவன் சிறைச்சாலையில் இருந்து வருகிறேன், என் பிள்ளை பச்சிலம் குழந்தை என்னை பார்த்து அப்பா என்று அழைக்கிறது, நான் ஓடி வருகிறேன், சிறையிலிருந்து வெளியே வந்து விட்டேன், ஆனால் என் குழந்தையை நான் கட்டி அணைக்கு பார்த்தால் என் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் உணர்ந்தேன் எனக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று. அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறோம். மாநிலங்கள் எங்களுக்கான உரிமையை, எங்களுக்கான நிதி பகிர்வை ஆளுநர் என்கிற கடிவாளத்தில் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்த எத்தனித்தால் neither a state nor a central, you are equal to them on their own affairs, on their own sparrows அப்படின்னு அண்ணா பேசினார். இல்ல எங்க வஞ்சிக்கப்படுது மாநில அரசுகள், எங்க வஞ்சிக்கப்படுது? கல்வி நிதி கேட்டா நீ இந்தி படி மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோன்னு சொல்றீங்க. இது வஞ்சனை இல்லையா? என் மாநில உரிமை, என் மாநில மக்கள் நீட் தேர்வை எதுக்குறாங்க. நீட் தேர்வு எனக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் சட்ட திருத்தம் செய்து எங்கள் மாநில கல்வி உரிமையின் மீது நீங்கள் பாதிப்பை கொண்டு வருகிறீர்கள். எந்த மாநில மக்கள் விரும்பாதவரை நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அண்ணா சொன்ன ஒப்புவமை பெரிய ஒரு மாட மாளிகையில் அண்ணா எங்கள் தலைவர்களை போல எளிமையாக மக்களுக்கு தத்துவங்களை சொல்ல முடியாது. அண்ணா பேசுறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குடிசை பகுதி இருக்கிறது, பச்சை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த குடிசை பகுதிக்கு பக்கத்திலே பெரிய செல்வ சீமான் 8 மாடி வீடு கட்டி இருக்கிறான். 8வது மாடியில் இருந்து பார்த்தால் அங்கே ஏதோ புகை வருகிறது என்றுதான் செல்வ சீமான் சொல்லுவான். ஆனால் குடிசையில் வாழுகிறவன், பக்கத்து குடிசையில் இருக்கிறவன், ஐயோ குடிசை எரிகிறது, தண்ணியை ஊற்றி அணைக்க வேண்டும், பக்கத்திலே இருக்கிற உயிர் போய்விடக் கூடாது என்று துடிப்பான். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் அந்த வழி தெரியுமே தவிர ஒன்றிய அரசுக்கு தெரியாது. மாநில மக்களுக்கான வலியும் வேதனையும் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் தீர்மானிப்போம்னாரு. அந்த அடிப்படையில் என் மாநில உரிமை, என் மாநில நிதிச்சுமை, கல்வி, சுகாதாரத்திற்கு வர வேண்டிய நிதி, கட்டமைப்பு, இவற்றை எல்லாவற்றையும் சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால், எங்கள் மீது மொழியாதிக்கத்தை திணித்தால், அதை விட மோசமான விஷயம் என்னன்னா ஆசீர்வாதம் சொன்னது, அதுவும் பாஜகவின் பிரதிநிதியாக சொன்னது என் நெஞ்சமெல்லாம் பூரிப்படைகிறது. 5 விஷயம் சொன்னாரு. இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்கிறது, இந்த நாட்டில் ஒற்றுமை இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஸ்டேட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியுமா? சிஐஏ விவகாரத்தில் என்ன பேசினார்? இன்னைக்கு சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிஐஏ உரிமைக்காக போராடிய இந்தியர்கள் 2 பேருக்கு பிணை இல்ல சார். அந்த 2 பேரையும் பார்த்து என்ன பேசுனீங்க? நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் என்ன பேசுனீங்க? முஸ்லிமை பத்தி பேசினா ஆத்திக்வாதின்னீங்க. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நடந்துச்சுல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவர் போய் டெல்லியில இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போனார், கத்தீட்ரல் சர்ச்சு.
வெளியில போய் இது இந்து ராஷ்டிரா, இங்க கிறிஸ்தவ பொருளை விற்க கூடாதுன்னு சர்ச்சில் உள்ள வந்து அடிச்சாங்கல்ல பஜ்ரங் தள். ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க கண்டிச்சீங்களா, பேசுனீங்களா? பன்முகத்தன்மைன்னு சொன்னீங்க. பன்முகத்தன்மையினுடைய அடையாளத்தை நீங்க சிதைச்சது 3 நாளைக்கு முன்னாடி சார். நாடாளுமன்றத்தில் ரவீந்திரநாத் தாகூர் தூக்குல தொங்கினார். 1863 ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், வந்தே மாதரத்தினுடைய 2வது 3வது சந்ததிகளை பார்த்தேன், இந்த சந்ததிகள் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு விடுக்கப்படுகிற சாபம் அப்படின்னார். அந்த சாபத்தை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க? பன்முகத்தன்மையை சதைச்சு ஒரு மதத்தினருக்காக இந்த நாட்டை மாற்றுகிற அயோக்கியத்தனம். இதை சொல்லுகிற முழு உரிமை எனக்கு இருக்கிறது. நான் பிறப்பால் இந்து, வளர்ப்பால் இந்து, இன்றைக்கும் இந்து என்றுதான் நான் வாழுகிறேன். இல்ல, தேர்தல் காலத்துல அரசியல் முழக்கமாக இதை முன்வைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்திருக்கான ஒரு கேள்வி. அவங்களுக்கு வேணா தேர்தலுக்கு காலம் வரை ஏதாவது ஒரு வெடிகுண்டு நடக்கும், ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க, அது அவங்களுடைய தேர்தல் யுக்தி. அது எங்களுக்கு அல்ல. நாங்கள் தொடர்ச்சியா சொல்றோம். நான் அண்ணா காலத்திலிருந்து சொல்லுகிறேன், சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியில் இல்லாத காலத்திலிருந்து அண்ணாவின் போர் முழக்கம், கலைஞரின் போர் முழக்கம், இன்றைக்கு அந்த வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கிற இறுதி போர் எச்சரிக்கை ஒன்றிய அரசாங்கம். ஓகே திரு ஆசீர்வாதம், இது எலெக்ஷனுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் வைக்கக்கூடிய முழக்கமாக அவர்கள் பார்க்கல. அண்ணா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கமாக அந்த உரிமைகளை மீட்டெடுக்கணுங்கிறது கொடுக்கக்கூடிய குரலாக அவர்கள் பார்க்கிறார். அதாவது கார்த்திகேயன், இதுல நீங்க கொடுத்திருக்க தலைப்பிலேயே ஒரு முரண் பாத்தீங்கன்னா, மாநில சுயாட்சி காலத்தின் தேவை காங்கிரஸ் சொல்லி இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மாநில சுயாட்சியை குழி தோண்டி புதைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் தோழமையோட இருக்கிறது திமுக. சட்டமன்றத்துல திரு செல்வ பெருந்தகை இதை வலியுறுத்துறார். ஒருவேளை அவர்கள் மாநில சுயாட்சி தான் காலத்தின் தேவைங்கிற உணர்தலுக்கு காங்கிரஸ் நகர்த்தப்பட்டிருக்கலாம். அவங்க உணர்றாங்க. அதாவது இவர் கேட்ட கேள்வி, இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் கேட்ட கேள்வி எல்லாமே யாரை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி தெரியுமா? காங்கிரஸ் நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி. 10 வருடம் 2004 இருந்து 2014 வரை முழு பலத்தோட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த கலைஞர் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகளை இன்னைக்கு பாஜக நோக்கி கேட்கிறாங்க. ஏன் மாத்துறாங்க? அதாவது கார்த்திகேயன், கோல் போஸ்ட மாத்துறது அரசியல். சரி, அதுதான் தேர்தல் அரசியல். அததான் நாங்க சுட்டி காட்டுறோம். காங்கிரஸ் நோக்கி கேட்கணும்னு நாங்க எங்களுடைய நோக்கம், கொள்கை என்ன தெரியுமா? மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சியில மத்தியில எந்த ஆட்சி வந்தாலும் அது குறித்து எதிராக கேள்வி எழுப்புவதுதான் மாநில சுயாட்சியினுடைய உரிமை. உங்க கேள்வியை தான் வைக்க போறேன். 10 வருஷம் ஏன் வாய்மொழி அந்த கேள்வியை உள்ளடக்கி தான் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருந்தீங்க. சொல்லுவோம் பிரசன்ன நான் வரேன். இல்ல காங்கிரஸை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வியை திமுக பாஜகவை நோக்கி கேட்கிறது அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஒன்றியத்துல ஆளக்கூடிய எல்லா ஆட்சியை நோக்கியும் எல்லா காலத்திலையும் கேட்ட கேள்விகள் தான் இது. காங்கிரஸ்ன்னு கிடையாது. முதல்ல ஒரு கூட்டாட்சி வேண்டும், மாநிலங்களுக்கு முழுமையான ஒரு தன்னாட்சி வேண்டுங்கிற முழக்கம் பொதுவான முழக்கம். ஜனநாயகத்தை போல, சமூக நீதியை போல, மக்கள் நலம் என்பதை போல பொதுவான முழக்கம். இது திமுக என்ற ஒரு கட்சியினுடைய முழக்கம் மட்டும் கிடையாது. உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் அந்த முழக்கம் இருக்குது. இங்கே அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு அதை முன்வைக்கிறது, அல்லது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து கூட்டாட்சியாக முன்வைக்கிறது. இதை காங்கிரஸ் செய்யலைன்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதான் நீங்கள் பேசணும். காங்கிரஸ் இன்னைக்கு மாறி இருக்கலாம், மாறலைன்னா மறுபடியும் எதிர்க்கலாம். பாஜக அதை பற்றி என்ன கருத்து? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொன்னீங்கல்ல, இந்த ஆட்சிக்கு வந்த போது ஒரு காலத்தில் மன்மோகன் சிங் அரசாங்கத்தை எதிர்த்து நரேந்திர மோடி குஜராத்தின் முதல்வராக இருந்து கேட்ட கேள்விகளை எல்லாம் மறந்துட்டாங்க. நீங்கள் பிரதமராக வந்த பிறகு நீங்கள் சொன்னது கூட்டுறவு கூட்டாட்சி. நடந்தது என்ன? எல்லா துறைகளிலும் அதிகார பறிப்பு. இதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதை பற்றி பேசுறதுனா பேசலாம் தனியாக. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளான ஆர்கியூமெண்ட்ங்க. இந்தியா ஒரு ஃபெடரல் யூனியனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையை பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்வதிலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதிலையும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சூழல் வரும்போது சரி நம்ம ஃபெடரல் செட்டப் நோக்கி போகலான்னு கூட அவங்க வரலாம். இவங்க வந்தால் கூட வரவேற்கலாம். யாரும் வரவேற்கக்கூடாதுன்னு சொல்லலை. எனவே இந்த பிரச்சனையை தேர்தல் கால பிரச்சனையாகவும் திமுக காங்கிரஸ் பிரச்சனையாகவும் திசை திருப்புவதில் தான் எல்லா சூழ்ச்சியும் இருக்கிறது. இல்ல கூட்டாட்சிக்கு எதிராக பாஜக இருக்குங்கிறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் இந்த 10 ஆண்டுக்கு 12 ஆண்டு வருகிற ஆட்சியை விட வேற என்ன ஜஸ்டிபிகேஷன் வேணும்?
கல்வித்துறையில், நிதியில், உள்கட்டமைப்பில் எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சது என்ன? நண்பர் சொன்னதை போல கல்வித்துறையில் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுறான்னு சொன்னால் மும்மொழி எடுத்துக்கிட்டா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது அரசியல் சட்டத்துக்கு புறம்பான ஆர்கியூமெண்ட். செய்கிறாங்களா இல்லையா? கோயம்புத்தூரோட சின்ன நகரங்களில் வந்து மெட்ரோவை அனுமதிச்சுட்டு கோயம்புத்தூரில் கேட்டால் போதுமான ஆள் இல்லைன்னு சொல்கிறது அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனாக இல்லையா? இல்லை டெல்லிக்கு பக்கத்திலே இருக்கிற நொய்டாவில் இன்னொரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரலாம், ஆனால் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஓசூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து டிஸ்கிரிமினேஷனாக இல்லையா? எந்த துறையை வேணா எடுத்துக்கோங்க. இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே நிர்வாகம், ஒரே நாடு ஒரே நாடுங்கிற பேர்ல எல்லா அதிகாரங்களையும் குவித்து வைத்திருக்கிற இந்த முறை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு எதிராகவே செயல்பட்டு வர்றார். கர்நாடகத்தில் இருக்கிற, அதாவது கர்நாடகம், கேரளா போன்ற எதிர்கட்சிகள் ஆளுகிற எல்லா மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்களும் அப்படிதான் செயல்படுறாங்க. தொடர்ச்சியாக ஒரு முறை ரெண்டு முறை இல்லை. சட்டசபையினுடைய அடிப்படை உரிமையான அந்த சட்ட முன்வரைவை தயாரித்து அனுப்பும் போது அதை ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதற்கு பதிலாக அவர் போட்டு வச்சிருக்கிறார், பண்ண முடியாதுன்னு. ஒவ்வொரு முறையும் சட்டசபையில் வந்து வெளிநடப்பு செய்கிறார். யார் அவர்? அவருக்கு என்ன அதிகாரம்? அரசியல் சாசனம் அவருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு? எந்த அதிகாரமும் அவருக்கு கொடுக்கல. அவருக்கு வந்து கைநாட்டு வைக்கிற அதிகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டப்பேரவையில் என்ன என்ன சொல்கிறதோ அதை செய்கிற அதிகாரம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அவர் நடந்துக்கிறாரா? யாரால் நடந்துக்கிறாரு? யார் அவரை ஆட்டுவிப்பது? ட்ரம்பா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு உதாரணம் சொல்றேங்க. 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா மாநிலத்தின் உரிமையை கேட்டபோது இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய மாநிலம் தமிழ்நாடு. 70களில் கலைஞர் வந்து மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிய போது அப்பொழுதும் இந்தியாவில் நம்ம ஒரு பெரிய மாநிலம் இல்லை, உரிமைகள் இல்லைங்கிற போராட்டத்தில் தான் இருந்தோம். இன்னைக்கு இந்தியாவில் பொருளாதார ரீதியில் முதல் மாநிலங்களில் ஒன்றாக மாறி இருக்கிறோம். எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ், சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாவற்றிலும் இதோ இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக்கும் மற்ற அமைப்புகளும் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோம். இவ்வளவு வளர்ந்த பிறகு அந்த மாநில சுயாட்சி நாம் ஏன் கேட்கிறோம்? அது யோசிக்கணுமா? யோசிக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அது 60-70 வருஷமா ஒரு முழக்கமா இருக்கு? மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக நீதி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஏன் வந்து தொடர்ந்து கேட்கிற? தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்குதா? நாம் உதாரணமாக வந்து தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆகணும்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும் தான் கேட்குறோம். தமிழ்நாட்டுக்கு சுயாட்சி வேணும்னு சொன்னால் இந்தியாவே கூட்டாட்சியாக மாறணும், எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேணும்னு தான் கேட்குறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிசிக்கு மட்டும் இடஒதுக்கீடு இன்றைக்கி கேட்டிருக்கோமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிற்படுத்தப்பட்டவருக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு தான் மண்டல கமிஷனில் போய் நிற்கிறோம். டீலிமிட்டேஷன் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட எல்லா மாநிலங்களுக்கு தான் குரல் கொடுக்கிறோம். இந்தியாவின் முழுமையான கூட்டாட்சி குரல்ங்க தமிழ்நாடுங்கிறது. அதனுடைய வாய்ஸ் தான் திமுக, அதனுடைய வாய்ஸ் தான் இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின். அவருடைய எல்லா குரல்களுமே அனைத்து மக்களுக்குமானது. இது உண்மையான தேசியம், உண்மையான கூட்டாட்சி தான் இந்தியாவில் உண்மையான தேசியம். ஆனால் இந்த வித்தியாசங்களை, இந்த வெவ்வேறு ஏற்றத்தாழ்வுகளை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாமல் எல்லாவற்றையும் அழுத்திவிட்டு ஒன்றிய அரசின் கையில் அனைத்து அதிகாரங்களையும் பிடுங்கக்கூடிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய பாஜக இதில் கருத்து சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது, அவர் எந்த நியாயமும் கிடையாது. காங்கிரஸை குற்றம் சாட்டுறதுக்கோ 10 வருஷம் நீங்க அங்க இருந்தீங்களே என்ன செஞ்சீங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். எத்தனை தனிநபர் மசோதா எடுத்து பார்க்க சொல்லுங்க. மொழி பிரச்சனையில் மட்டும் திமுக சார்பாக எவ்வளவு குரல் கொடுத்திருக்காங்க எல்லாமே உங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. 57 முதல்ல வந்து திமுக எம்பிகளா போனவங்க தொடங்கி அண்ணா ஈவிகே சம்பத் தொடங்கி இன்னைக்கு வரையில இந்தியாவின் பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து நீங்களே பாருங்க. ஆனா எந்த காலத்திலும் திமுக அங்க ஆட்சி செய்ய முடியாது. கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் எல்லா விஷயமும் பேசிதான் இருக்கிறாங்க. கூட்டணி அமைச்சர்களாக இருந்த போதும் மாநிலங்களின் உரிமை தொடர்பாக முடிந்த அளவுக்கு நகர்த்தி தான் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கும் காங்கிரஸ் முழுமையாக பெடரலிஸ்டை ஏத்துக்கல, போராடி தான் எல்லாத்தையும் செய்யறோம். காங்கிரஸ் கிட்டயாவது நீங்க நெகோசியேட் பண்ணலாம், பாஜக கிட்ட நெகோசியேட்டே பண்ண முடியாது. என்ன உங்களுக்கு அந்த அப்படி ஒரு எண்ணம்? இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டியதுங்கிற எண்ணத்துக்கு நேர் எதிராக இந்தியாங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் கூட தேவையில்லை. இது ஒரு மதவாத அரசாக அல்லது வந்து ஒரு ராமராஜ்ங்கிற பேர்ல வந்து ஒரு இந்து மதவாத அரசாங்கம் இருக்கணுங்கிறது தான் உங்க நோக்கமாக இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை வரும்? பார்லிமெண்டரி டெமோக்ரஸி பத்தி என்ன அக்கறை வரும்? ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுக்கு இடையில அதிகாரங்கள் பகிர்வதை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை வரும்? மாநில அரசுகள் என்ற ஒன்றே இருக்கக்கூடாதுங்கிற கோட்பாட்டாளர்கள் நீங்க. மொழிவாரி மாநில அரசே இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்க சித்தாந்தம். எனவே நடிக்காதீங்க.
தயவு செய்து நடிக்காதீங்க. சரி, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாங்கிறது அடிப்படையில் கூட்டாட்சியாகத்தான் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டின் பொருளாதார வெற்றியை தவிர வேறு பெரிய உதாரணம் தேவையில்லை. திரு ஆசீர்வாதம், காங்கிரஸ் மாநில சுயாட்சியை சிதைச்சதுன்னா பாஜகவுடைய தற்போதைய நிலைப்பாடு அதுல என்ன? அதிகாரம் ஒட்டு மொத்தத்தையும் மத்தியிலேயே பாஜக அரசு குவித்து வைத்திருக்கிறது. இருக்கின்ற அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் சமூக நீதியில, கல்வியில, சுகாதாரத்துல, பொருளாதாரத்துல, உள்கட்டமைப்புல நாங்க முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் பேசுறாரு. இதுல என்ன பாஜகவுடைய நிலைப்பாடு? கார்த்திகேயன், அதாவது இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்றத வந்து ஆலி செந்தில்நாதன் சொன்னாரு. திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது இன்டர் ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டேரியட்டுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்குரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வலியுறுத்தினார். அவர் வந்து பிரதமராக ஆனதற்கு பிறகு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றத வந்து சரியான முறையில் வந்து நகர்த்து கொண்டு போகிறார் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான உதாரணம் 16வது நிதிக்குழு. அதுல வந்து திரு அரவிந்த் பனகிரி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்கனவே இருந்ததை விட 4.07 விட இப்போ 4.097 கொடுத்திருக்காரு. இதனுடைய ஃபார்முலாவை வந்து நீங்க ஒரு தடவை பார்க்கணும். இதனுடைய ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெர் கேபிட்டால அதுக்குரிய வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களே, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபில வந்து 10% ஒரு புது வெயிட்டேஜை கொடுத்திருக்காரு. அதன் காரணமாக இன்னைக்கு வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கீடு நடந்து உள்ளது. அதை வந்து நேத்து வந்து பட்ஜெட்லயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. ஆக நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒன்றிய அரசு கொடுத்ததனால்தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, அதுதானே சொல்ல வர்றது? கண்டிப்பாக. நீங்க இந்த பண ஒதுக்கீடானது வந்து இந்த தடவை 16வது நிதிக்குழு கூடுதலாக ஒதுக்கீடு செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவங்களுடைய பணச்சுமை வந்து கம்மியாக போகுது. இல்லாட்டினா பணச்சுமை இன்னும் அதிகமாக. ஒரு செகண்ட் முதல்வருடைய உரையில குடுக்கிற அளவுக்கு, தமிழ்நாடு குடுக்கிற அளவுக்கான பங்களிப்பை எங்களுக்கு தரலைங்கன்னா குற்றச்சாட்டு ஆடி குளிக்கிறாரு. ரெண்டு விஷயம் இருக்குது. முதல்ல நீங்க சொன்னதுதான் தமிழ்நாடு குடுக்கிற அளவுக்கு வரலங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த முறை இருக்கு பாருங்க, எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் பணத்தை முதல்ல இவங்களே புடுங்கிக்கிட்டு அதன் பிறகு நான் ஒரு ஃபார்முலா போட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற முறை இருக்குல்ல, இந்த முறையிலேயே பிரச்சனை இருக்கு. ஒரு முறை தமிழ்நாடு கூட வரலாம், இன்னொரு முறை குறைவா வரலாம், அது இல்ல பிரச்சனை. இந்த நிதி பகிர்வுங்கிற முறைக்கே 50 வருஷமா 78 கமிட்டி போட்டு சொல்லியாச்சு இது வந்து தப்பான முறை அப்படின்னு. அது எதுவரும் மாற்றம் வந்து நடக்கல. அடிப்படையில் விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் பிஜேபி பிரச்சனையா பார்க்காதீங்க. டெல்லியில இருக்கக்கூடிய அரசு வந்து அந்த ஒன்றிய அரசு என்பது இன்னரண்ட்லி அடிப்படையிலேயே மாநிலங்களுக்கு எதிராக தான் இருக்கு. நான் கேட்கிறேன், இங்க மாநிலத்துக்கு ஒரு மக்கள், மத்திய அரசுக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்களா? எல்லா பணமும் மாநிலங்கள்ல தானே போய் ஆகணும். என்னவா நாங்க கொடுக்குறோம் எங்கிருந்து எடுக்கிறீங்க, எங்கிருந்து கொடுக்குறீங்க? யாரு உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கான்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை போயிட்டு கான்ஸ்டிடியூஷன் தான் அதிகாரத்தை கொடுத்தது. அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே தப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இல்ல அவங்க நாங்க எடுத்துக்கிட்டு நான் எங்கிருந்து கொடுக்குறீங்க? அடிப்படையே தப்புங்க. நீங்க பேசுறது எங்கிருந்து கொடுக்குறீங்க? பிரியன் சார்ட்ட போயிட்டு வரேன். உங்களுடைய ஆர்குமெண்டே தப்பு சார். உங்க ஆர்குமெண்ட் தாங்க தப்பு. நாங்க அந்த பிரிமைஸ் தாங்க கேள்வி கேக்குறோம். இந்தியாவில் எல்லா மக்களும் மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. ஒரு நொடி மாநிலங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு பணம் வருது. அதை திருப்பி நீங்க பிரிச்சு கொடுக்கும்போது தப்பு பண்றீங்கன்றீங்க. நான் சொல்றேன், நானு அதுதான் இவ்வளவு காலமா இருக்கிற நிதி பகிர்வு தொடர்பான குற்றச்சாட்டு. நான் ஆசீர்வாதம் சார், நான் வரேன். பிரியன் சார், மாநிலங்களே இல்லாததா விரும்புது மத்திய அரசாங்கம் அப்படின்னா அவங்க இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் அவங்களுக்கு அரசியல் இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்குமா? மத்திய அரசு, மாநில அரசுகள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குமா அவங்களுக்கு? இல்லை, அவங்க வந்து ஒரு கோட்பாடு அடிப்படையில் இயங்குகிற கட்சி தான் பாஜக. அதனால் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்பொழுது அவங்க என்ன மாதிரி சிந்தனையில் இருந்தாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆனோம். ஆக்சுவலாக இப்போ கோல்வால்கர் சிந்தனை என்னென்னா வந்து டெல்லியிலேருந்து மாநிலங்களே ஆளணும், யூனிட்டரி ரூல் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட ஒற்றையாட்சி முறைன்றார். அதாவது அங்கேருந்து ஆர்டர் போட்டால் இங்கே கன்னியாகுமரி வரையும் அவங்களோட ஆர்டரை செயல்படுத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்க என்றைக்குமே வந்து அந்த ஆர்எஸ்எஸ் போட்ட அந்த அஜெண்டாலேருந்து மாற மாட்டாங்க. அது நெளிவு சுழிவு அப்படியே சைட்டில் தான் போயிட்டு வருவாங்களே தவிர அடுத்தது அந்த மெயின் ரோடுக்கு வந்துடுவாங்க. கடைசியில் அவங்களோட பாலிசி அது, நான் அது தப்பெல்லாம் சொல்ல, அவங்க அந்த பாலிசியில் 100 வருஷமாக இயங்கிட்டு இருக்காங்க. அதனால் மாநிலங்களுக்கு அதிகாரம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பாஜக கவர்மெண்ட் இருக்கிறவரையும் நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற பவர்ஸை பிடிக்கிடுவாங்க. ஃபிஷரிஸில், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லாம் இப்போ இருக்கிற பவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து கீழே கிராம லெவலில் இருக்கிற கூட்டுறவு விவசாய சங்கத்தை வந்து டீல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அந்த லெவலுக்கு இறங்கி அவங்க பவர்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. அவங்க பவர்ஸை பிடுங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது எல்லா துறையிலையுமே பார்த்தீங்கன்னாலுமே நேரடியான ஒரு கண்ட்ரோல்,
வில்லேஜ் பஞ்சாயத்தோட நேரடியான கண்ட்ரோல், மாநில அரசை பைபாஸ் பண்ணி போகிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ ஆஃப் லேட் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி விஷயங்கள்லாம் மாநில அரசில் நீங்கள் அதிகாரிகளை கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இல்லை, நோக்கம் என்ன அப்போ அவங்க அது இதன் மூலமாக அவங்க என்ன தங்களுடைய மேலாதிக்கத்தை வந்து செலுத்துறது. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலம், பாஜக ஆளுற மாநிலங்களிலோ பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளுற மாநிலங்களிலோ பிரச்சனை இல்லை, அவங்க நினைச்சதை நடத்த முடியும். பட் எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் இங்கே நினைச்சதை நடத்த முடியாது இல்லை சார். மத்திய அரசுக்கும் மாநில அரசும் என்ன சார், இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, 2 பேருமே அதை அமுல்படுத்துறதுல சம பங்குதாரர்கள், ஈக்குவல் பார்ட்னர்ஸ். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற யூனியன் லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ செயல்படுறீங்க, எங்களுக்கு இருக்கிற ஸ்டேட் லிஸ்ட்டில் நாங்கள் செயல்படுறோம், இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் 2 பேருமே செயல்படுறோம், அது ஒருத்தருக்கு முரண்படாத செயல்படணும்னு ஒரு பாயிண்ட் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இன்றைக்கி வரவேற்கிறாங்க, மாநில சுயாட்சி தேவை அப்படின்றாங்க. 1976 டிசம்பர் 42nd அமெண்ட்மெண்ட்டில் நம்ம கல்வியை பிடிங்கி இன்னும் கன்கரண்ட்டில் கொண்டு போனாங்க. கன்கரண்ட்டில் கொண்டு போனதோட விளைவை நம்ம இன்றைக்கி மோசமான லெவலில் அனுபவிக்கிறோம். நம்ம நீட்டு போன்ற விஷயங்கள்லாம் அதில் தான் உள்ள வரதை பார்க்குறோம். ஆனால் காங்கிரஸ் அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இப்போ காங்கிரஸ் திருந்திட்டு தானே, இப்போ காங்கிரஸ் திருந்திடுத்து அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. மீண்டும் அவங்க 2004 2013 இருந்தாங்களே, என்ன பவர்ஸை கொடுத்தாங்க? திமுக அப்போ கூட இருந்தது ஒரு விஷயம். திமுகவை இப்போ ஃபைட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ராஜமன்னார் குழு அறிக்கை 69 கொடுத்து 71 சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணி நிறைவேற்றி மேலே அனுப்பிச்சு வெளியுறவு, டிஃபென்ஸு, நோட் அடிக்கிறது போன்ற சில விஷயங்கள் தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்டேட்டுக்கிட்ட கொடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 83 சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது, அப்புறம் 2000 வெங்கடாச்சலையா ரிப்போர்ட் இருக்குது, 2004 பூஞ்ச் இருக்குது. அந்த பூஞ்ச் கமிட்டி ரிப்போர்ட்டை விரைவுபடுத்தி அதன் மூலமாக திமுக ஃபைட் பண்ணி சில அதிகாரங்களை வாங்கியிருக்கலாம்ல, குறைஞ்சபட்சம் அந்த எஜுகேஷனை தூக்கியிருக்கலாம்ல, கன்கரண்ட் ஸ்டேட் லிஸ்ட் தூக்கியிருக்கலாம்ல, அந்த விஷயம் பண்ணியிருக்கலாம் திமுக. ஆனால் அதுக்காக இப்போ பண்ணுறதை வந்து குறை சொல்லக்கூடாது. இப்போ கடந்த ஸ்டாலின் வந்து ஏதோ திமுகவே வந்து பிரச்சனை வரும்போது தான் மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறாங்கன்றது தப்பு. 69 ராஜமன்னார் போட்ட போது என்ன பிரச்சனை இருந்தது? கருணாநிதி ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். என்ன பிரச்சனை இருந்தது? 76 வரையும் ஸ்ட்ராங்காக, எமர்ஜென்சி வரையும் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். சரி, இப்போ ஒரு சிஎம் கையில் எடுக்கிறாரு, இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையா அவர்? இப்போ 25 இந்த கமிட்டி போட்டார் சார். குரியன் கமிட்டி போட்டது 25 ஏப்ரல். 25 ஏப்ரல் அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? இப்போ தான் எலெக்ஷன் வருது. 25 ஏப்ரலில் போட்டபோது என்ன பிரச்சனை இருந்தது? ஏன் பிரச்சனை இருந்ததுன்னா, நிதி கொடுக்கறதுல, மொழி அமுல்படுத்துறதுல. சார், வெறும் கூட்டாட்சின்றது நிதி பகிர்வு அல்லது அதிகார பகிர்வு மட்டுமில்லை. ஃபெடரலிசம் என்னன்னா, சென்ட்ரலில் இருக்கிற பவர்ஸை சென்ட்ரல் அனுபவிச்சுக்கிட்டோம், ஸ்டேட்டில் இருக்கிற பவர்ஸை ஸ்டேட் அனுபவிச்சுக்கிட்டோம். 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளியர் டிமார்கேஷன், ஒரு கிளியரான ஒரு பிரிவு இருந்து கண்டிப்பாக இருக்கணும். உன்னோட விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னா, வெறும் இந்த நிதி பகிர்வு, அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள் தவிர இதில் வந்து ஒரு மண்ணோட அந்த இது இருக்குல்ல, ஒரு கலாச்சாரம், அந்த உணவு பழக்கம், அந்த மொழி விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் கூட சேர்ந்தது தான் அந்த மாகாணங்களுடைய அந்த அடிப்படை மண்ணுக்கு தேவையான விஷயங்களை. இதுலதான் தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜகன்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குற ஒரு தன்மை இருக்குல்ல உள்ள அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு கலாச்சாரம் இல்ல, தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம், ஒரு மரபு போன்ற விஷயங்கள் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இதே தான் கர்நாடகாவுக்கு, இதே தான் தெலுங்கு, ஆந்திராக்கு. அவங்க எல்லாம் அதெல்லாம் கூட மதிக்கணும். அவங்க இன்னைக்கு காரைக்காலுக்கு அமித்ஷா வராரு, ஒரே உணவுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, இந்தியா முழுக்க ஒரே உணவு. காரைக்காலுக்கு அமித்ஷா வராரு, மதுக்கடைகளை மூடுறதுல அர்த்தம் இருக்கு. எதுக்காக இறைச்சி கடையில் மூடுறீங்க? வாட் வே இட் இஸ் கனெக்டட்? இறைச்சி கடையில் மூட வேண்டிய அவசியம் என்ன? அமித்ஷா வரும்போது இறைச்சி கடையில் மூட வேண்டிய அவசியம் என்ன? ஒருத்தர் இறைச்சி சாப்பிட்ற விருப்பம் உடையவர் அன்றைக்கி போய் சாப்பிட முடியுமா? அன்றைக்கி கடை மூடினீங்கன்னா அமித்ஷா வராதுன்றதுக்காக இறைச்சி கடை மூட வேண்டிய அவசியம் என்ன சார்? இப்போ இவர் சார் சொன்னார், அந்த வந்தே மாதரம் பாடல், வந்தே மாதரம் பாடல் 6 ஸ்டான்ஸாக ஃபுல்லாக பாடணுன்றீங்க. நீங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தானே சொல்கிறீங்க, வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்கிறீங்களா? அதை மதிக்கணும்ல, அதை மதிக்கிறீங்களா? 6 ஸ்டான்ஸால் என்ன இருக்குது? 6 ஸ்டான்ஸால் வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்காத ஒரு நிலை அதில் இருக்கா இல்லையா? அதனால தானே அதை கட் பண்ணி 2ஆக மாற்றினாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆரத்தை நீக்கிறதோட அர்த்தம் என்ன? ஒரு மாகாணத்தோட சீஃப் மினிஸ்டர் கையில் துப்பாக்கியை வச்சுட்டு சிறுபான்மையோரை பார்த்து குறி வச்சு சுடுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வேர்டிங்ஸ்லாம் போட்டு வெளியில் விடுறாரு, ஷார்ட்ஸ்லாம் வெளியில் விடுறாரு. இது எதை குறிக்குது? என்ன மனநிலையை குறிக்குது? இது பாஜகவுடைய மனநிலை என்ன? இப்போ அவர் காங்கிரஸ்காரர் தான், இத்தனைக்கு அங்கேருந்து அங்கே போயிருக்கார், போய் உடனடியாக மாறிட்டார், அங்கே போயிட்டு பக்கா RSS மாதிரி மாறிட்டார் அவர். என்ன இது என்ன மனநிலையை குறிக்குது ஆக்சுவலாக? அப்போது நீங்கள் இந்த மாதிரியான மனநிலையெல்லாம் நீங்கள் இருக்கீங்களே, இதெல்லாம் கூட மாநிலங்களை மதிக்காத போக்கு, மாநில மக்களை மதிக்காத போக்கு, மாநில மக்களின் உணர்வுகளை மதிக்காத போக்கு, மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு இன மொழி ஜாதி மக்களை மதிக்காத ஒரு போக்கை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிதி பகிர்வு, அதிகார பகிர்வு போன்ற விஷயங்கள் அது வந்து அதில் வந்து சுயாட்சி தேவை.
அதே மாதிரி உணர்வுல மதிக்கிறதுல வந்து ஒரு 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 அந்த அந்த அப்ரோச் இருக்குல்ல, அது வந்து மதிக்கிற ஒரு மனோபாவம், அங்கீகரிக்கிற ஒரு மனோபாவம் அது தேவை. அதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அம்சமாக பார்க்குறேன். சுருக்கமாக சொல்லுங்க, இடைவெளிக்கு இல்லை ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது, அதனால் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு அதுக்கு கீழே மாநில அரசுன்னு ஒரு சிஸ்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பவர் வந்து மக்களிடம் தான் இருக்குது. அந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு 2 விதமான அரசுகள் இருக்குது. ஒன்று ஒன்றிய அரசு பொதுவான விஷயங்களுக்கு, மாநில அரசு. இது ரெண்டுமே சமமான அளவுக்கு அதிகாரத்தை ஒரே கான்ஸ்டியூஷனில் தான் பெறுது. இதுக்கு இந்த 2 பேருக்கு இடையில உறவுகள் எப்படி இருக்கணுங்கிறது தான் மத்திய மாநில உறவுகள்ன்ற விஷயம். ஆனால் ஒன்றிய இடத்துல இருக்கிற காங்கிரஸோ பிஜேபி யாராக இருந்தாலும் எப்பவுமே நாங்கள் தான் எஜமானவர்கள், நீங்கள் எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மனநிலையிலேயே எப்பவுமே பார்க்குறாங்க. அதனால தான் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருது. நீ எங்கிருந்து பணம் கொடுக்குற? அமெரிக்காவிலேருந்து வாங்கி எனக்கு தெரியா? நீ தமிழ்நாட்டிலேருந்து எடுத்து தான் தமிழ்நாட்டுக்கு குறைவாக கொடுக்குற. திரு ஆசீர்வாத், எதேச்சிகார மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்படுது, அதனால தான் நாங்கள் கொடுக்குறோம் நிதி அப்படின்ற அந்த வார்த்தை பிரயோகங்கள் வருது. மாநில அரசுகளும் மத்திய அரசும் போட்டியாளர்கள் இல்லை அப்படின்னு முதல்வரும் பேசியிருக்கிறாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன், மத்திய அரசுக்கு வந்து பெரும் பொறுப்பு, அதாவது வெளியுறவுத்துறைக்குரிய அலாட்மெண்ட், அதே மாதிரி பாதுகாப்பு, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, அதே மாதிரி சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அப்புறம் ரயில்வே, கம்யூனிகேஷன், பிஎன்டி, இது எல்லாமே வந்து மத்திய அரசோடைய சார்பான ஒரு துறைகள். அதுக்குரிய அலாட்மெண்ட் வந்து பண்ண வேண்டும். இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்கினாலும் அதை வந்து பிரிச்சு கொடுக்கும் பொழுது அதுக்குரிய ஃபார்முலா தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்றோம். அதே இதை பாத்தீங்கன்னா எங்க மேல வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து திமுக வைக்கிற குற்றச்சாட்டுகள், நீங்க வந்து நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்கிறீர்கள், எங்களுக்கு கம்மியா சொல்றீங்க அப்படின்னு. சார், தயவு செய்து எடுத்து பாருங்க, இந்த தடவை யார் யாருக்கு கம்மி பண்ணிருக்கோன்ற லிஸ்ட வந்து, அதாவது வந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன் கம்மி பண்ணது யார் யாருக்கு தெரியுமா? ராஜஸ்தான், அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலம், சத்தீஸ்கர் நாங்க ஆளக்கூடிய மாநிலம், ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம். அடிக்கடி சொல்லுவாரு பிரசன்னா, அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக கொடுக்குறீங்க சார், இன்ஃபேக்ட் கம்மியா கொடுத்திருக்கிறோம். மத்திய பிரதேசம் இது இந்த ஃபார்முலா இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இதுக்கு அவங்களுக்கு எல்லாம் எது கம்மியா கொடுக்குறீங்க? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இல்ல, இந்த கேள்விக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல உத்தரப்பிரதேசம் கம்மியா கொடுக்குறீங்க, எது கம்மியா கொடுக்குறீங்க? அதனுடைய வரையறை இந்த தடவை மாறி இருக்குது. அதுல வந்து நாங்கள் இதுதான் சார் பிரித்தாளும் சூழ்ச்சி இருக்குது. ஆக மொத்தம் நாங்க வந்து அதிகமா கூட கொடுக்க முடியாது. ஓகே, நான் வரேன் சார். இல்ல, அதிகமா கொடுக்கும்போது அந்த மாநிலங்களுக்கு அதிகமா பாஜக கொடுக்குது அப்படின்னு விமர்சனம் வைக்கிறோம். அப்போ குறைவா நான் ஏன் கேக்குறேன், ஒருத்தர் எதுக்கு அதிகமா கொடுக்குறீங்க, ஒருத்தர் கம்மியா கொடுக்குறீங்கன்னு கேக்குறேன். ஏன் உங்களால அனைவருக்கும் உரிய தொகை என்னதுன்னு தீர்மானிக்க முடியலையா? ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் கொடுக்க யாரு கேட்டாங்க? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி பதில் கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு செகண்ட் அததான் நான் பட்டியலிட்டு பேசுறேன். இல்ல, நான் சொல்றது நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் நான் சொல்றேன். ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், அவர்களுடைய என்ன விஷயங்களின் அடிப்படையில், அதாவது அவங்களுடைய மாநில உற்பத்தியா, ஜிஎஸ்டிபியா, அல்லது அவங்களுடைய எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டியா, இல்ல பெர் கேபிட்டா இன்கம், பாப்புலேஷன் எல்லாமே எடுத்துங்க. இது எல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டு ஒரு நீங்க வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க, ஒவ்வொன்றதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு உரியது தானே அவங்களுக்கு போகணும். நீங்க ஏன் ஒரு மாநிலத்துக்கு கூட கொடுக்குறேன் குறைவா கொடுக்குறேன்னு சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு குறைவா கொடுக்குறேன்னு நான் சொன்னா, இல்ல உங்களுக்கு கூட கொடுத்துருக்கிறேன், நாங்க ஆல்ரெடி ராஜஸ்தானுக்கு தான் கம்மியா கொடுத்துருக்கோம்னா ராஜஸ்தானை ஏன் வச்சுக்கிறீங்க? என்ன ஆர்குமெண்ட் இது? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி, புரிஞ்சுங்க ப்ளீஸ். நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்கன்னா அது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண கூடாதுன்றத நம்ம கேக்குறோம். இரண்டாவது, அதற்கான திட்டங்களை எந்த அடிப்படையில பிரிக்கிறது இருக்குல்ல, அதை தீர்மானிக்கிறது யாருன்னு நான் கேக்குறேன். அது ரெண்டுத்துக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. திருப்பி வந்து நீங்க இத கட்சி பிரச்சனையா ஏன் தெரியுமா மாத்துறீங்க? உங்களுக்கு அதான் ஈஸி. நான் ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனையா பாக்குறேன். இந்தியா ஒரு ஃபெடரல் யூனியனாக இருந்தால்தான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு பாக்குறேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு கட்சி பிரச்சனை, ஒரு மாநிலத்தோட பிரச்சனை, திமுகவோட பிரச்சனைன்னு பாக்குறீங்க. பேசும்போது தேசியம் பேசுவீங்க, ஆனாலும் உங்களால கட்சிக்கு அப்பாற்பட்டு திங்க் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏன் ஒரு ஃபெடரலிஸ்ட் திங்கிங் இல்ல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதிகமாவும் கொடுக்க வேணாம், குறைவாகவும் கொடுக்க வேணாம்.
ஒரு நிமிஷம் செந்தில்நாதன் சார், ஃபைனான்ஸ் கமிஷன் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணாங்கன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பின்னாடி அந்த ஃபார்முலாவை யார் டிரைவ் பண்ணாங்க சார்? அதுக்கு பிறகு தான் மாத்திருக்காங்க. 15க்கு பிறகு 16 வந்து 16 அந்த கமிட்டி யாரு? அந்த கமிட்டில மாநிலங்களில் இருந்து யார் பிரதிநிதிகள் இருந்தாங்க? பாப்புலேஷனுக்கு நான் சொல்றது கேளுங்க. நீங்க சொல்ற அந்த கமிட்டிக்கு பின்னாடி இருந்த அமைப்பே ஒன்றிய அரசு தானே சார்? வெயிட்டேஜ் எவ்வளவு மாறி இருக்குது அது புரியாம நீங்க சார், உங்க விதி சரியா தப்பான்றது ஒரு ரெண்டாவது விட்டோம். உங்க விதியை உருவாக்குனது யாருன்னு நான் கேக்குறேன். அதுக்கான சிஸ்டம்ங்கிறது வந்து ஓகே, நான் பிரச்சனைல போயிட்டு வரேன் சார். கான்ஸ்டிடியூஷன் சார், நீங்க தயவு செய்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்குது. புரிஞ்சுங்க சார். கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும்னு இன்னைக்கு முக ஸ்டாலின் சொன்னாரோ அந்த கான்ஸ்டிடியூஷன் சொன்ன ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த கான்ஸ்டிடியூஷன் மாறிட்டே தான் சார். இது நான் என்ன சொல்றேன்னா, நிதி பகிர்வு தொடர்பாக கடந்த 50 வருஷம் என்ன டிஸ்கஷன் நடந்தது, எவ்வளவு கமிட்டி போடப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு திரு பிரசன்னா, என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பின்மை இல்ல, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக, அதனால நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு எதிரானது பாஜக, அதனால இந்தியை திணிக்கிறாங்கிறது தேர்தல் அரசியலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெறுவதற்காக வைக்கக்கூடிய முழக்கங்கள் தானா? தொடர்ச்சியா இந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வந்து தேர்தல் அரசியல்ல வென்றாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அது தொடர்ச்சியா அரசியல் வயப்படுத்துவதும் மக்கள் வயப்படுத்துவதும் ஒரு ஜனநாயக கட்டமைப்புல ஒரு அரசியல் கட்சியினுடைய முதல் கடமையா நான் பார்க்கிறேன். ஆசீர்வாதம் வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு, நாங்க வந்து நிதியை கம்மி பண்ணிட்டோமா, இந்த மாநிலங்களுக்கு பண்ணிட்டோம். 5th ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து கேரளாவுக்கு 1.92% கொடுத்தீங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல 2.38% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. மொத்தம் 23.74% இன்க்ரீஸ் பண்ணீங்க. அதே கர்நாடகாவுக்கு 15th கமிஷன்ல 3.64, 16th பே கமிஷன்ல 4.13, இது மொத்தமா எடுத்தீங்கன்னா 13.27. தமிழ்நாட்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? இதான் எங்க கேள்வி. நீங்க அங்க அதிகம் கொடுத்துட்டு எங்களை வஞ்சிக்கிறீங்கிறதா எங்களுடைய பார்வை. ரெண்டாவது, நீங்க விரும்புறது எங்க அண்ணா பாராளுமன்றத்தில் கேட்டது, கலைஞர் சட்டமன்றத்தில் கேட்டது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு கேட்டது, யூனிட்டி வேணுமா, யூனிஃபார்மிட்டி வேணுமா? இந்தியாவினுடைய முகம் என்பது பன்முகத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நீங்க யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி எடுத்துட்டு யூனிஃபார்மிட்டின்னு கொண்டு வந்து ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், ஒன் ரேஷன், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம்னு கொண்டு வந்து மற்ற மாநிலங்களுடைய உரிமைகளை கலாச்சாரத்தால், பண்பாட்டால், ஒற்றுமையில் சிதைக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை பாராளுமன்றம் என்கிற பெயரில் நீங்கள் நடத்துகிறீர்கள். என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நீங்க கோட் பண்ணீங்கல்ல, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலம், மத்திய மற்றும் ஒன்றிய அரசாங்கங்களுக்கான சட்டப்பிரிவு வகுக்கிற போது அவர் என்ன சொன்னார்? நீ ஓ அளவுல சுதந்திரமா இருந்துக்கோ, மாநிலங்கள் அவை அவருடைய சுதந்திரத்தில் இருக்கணும். அதுக்கு தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு முத சொல்லுது, இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் ஷால் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பேசுவோம் பிரசன்னா. ஒரு நொடி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல நீங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல செஸ் வரியை எடுத்துக்குவீங்க, சர்சார்ஜ் வரியை எடுத்துக்குவீங்க, எங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எங்க வரியை பிடிங்கிக்குவீங்க, இன்கம் டாக்ஸ் எல்லாத்துக்கும் வரி வாங்கிக்குவீங்க, வண்டி வித்தா காசு, தண்ணி குடிச்சா காசு, பொறத்தா காசு, தெத்தா காசு, எல்லாத்துக்கும் வரி மேல வரி வாங்கிக்கிட்டு அந்த வரியை நீங்க சொல்லிக்கிட்டு எங்களுக்கு நாங்க உங்ககிட்ட எங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுங்க, எங்க உரிமையை கொடுங்கன்னு கையாந்திர நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்கல்ல, அது ஜனநாயக படுகொலை. உரிமை தான் நாங்க கேட்கிறோம். இப்போது வைக்கக்கூடிய மாநில சுயாட்சி முழக்கத்துடைய அரசியல் தாக்கம் என்ன, தேர்தல் தாக்கம் என்ன? இந்த கோஷங்கள் வந்து இப்போ எதோட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா வந்து இந்த ஆளுநர் நடந்துக்கிற முறை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு நிர்வாகத்தை வந்து முடக்கிற மாதிரியான பல விஷயங்களை பண்றாரு. அதாவது வந்து அம்பேத்கர் சொன்னது தான், மாநிலங்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து அடிமை கிடையாது, தே ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். ஆக்சுவலி அவன் வந்து ஸ்லேவ் மாதிரியெல்லாம் நடத்துகிற ஒரு மென்டாலிட்டி தான் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ இருக்கிற ஆட்சியோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சியோ மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறத பற்றி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த சூழல் தொடரும் போது, நிர்வாகம் தடைப்படும் போது, முடக்கப்படும் போது, இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணாதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த கவர்மெண்ட்டே வந்து ஆளுநர் மூலமாக வந்து நிர்வாகத்தை முடக்கும் போது இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு, மாநில சுயாட்சிக்கு ஏற்கனவே பாடுபடுற ஒரு கட்சிக்கு என்ன வழி இருக்குன்னா நீதிமன்றங்கள் தான் ஒரே வழியாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஸ்டாலின் கையில் எடுத்தார். அதுக்கு ஒரு லீகல் ரெட்ரஸ் போகணுன்ட்டு ஒரு நீதிமன்றம் மூலமாக நிவாரணம், அதுதான் முக்கியமான முடிவு. போனவர் நல்ல ஒரு ஆர்டரை வாங்கினார்.
ஆனால் அந்த ஆர்டரை கூட நம்மளால் தக்க வைக்க முடியலன்னா நீதிமன்றம் வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஜனாதிபதிக்கெல்லாம் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை டைல்யூட் பண்ணிட்டா. கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த வாங்கப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து டைல்யூட் பண்ணப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். இந்த கவர்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொடுக்க போகிறதில்ல, இனிமேல் வரப்போகிற கவர்மெண்ட்டும் எனக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா தெரியாது. அப்போ நீதிமன்றங்கள் தான் ஒரே வழி. இனிமேலும் நமக்கு இந்த மாதிரி நீதிமன்றங்கள் மூலமாக அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமான்றதும் அது வந்து ஒரு டிபேட்டபிளாக ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ இருக்கிற சூழலில் இது அரசியல் ரீதியான பாஜகவை எதிர்த்து தான் இங்கே வந்து திமுகவுடைய பிரச்சாரமே கட்டமைக்கப்படுகிறது. நிதி கொடுக்காத விஷயங்கள் கட்டமைக்கப்படுகிறது, அதிகாரத்தை பிடுங்குற விஷயங்கள் கட்டமைக்கப்படுகிறது, மொழியை திணிக்கிற விஷயங்கள் கட்டமைக்கப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படும் போது அது அரசியல் ரீதியாக வந்து திமுகவுக்கு பெனிஃபிட் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். மாநில சுயாட்சி குரல் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அரசியல் ரீதியாகவும் அட்வான்டேஜாக இருக்கு. ஓகே, சுருக்கமா சார். கார்த்திகேயன், அதாவது என்னுடைய சுருக்கமான ஒரே பதில் இதுதான். பிரிவினைவாதம் பேசுறது வந்து திமுகவுடைய இந்த பாயிண்ட்க்கு வருவீங்கன்னு தெரியும். இந்த பாயிண்ட்க்கு தான் வருவீங்க. நீங்க நாடு வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னா இந்த நாட்டுல யூனிஃபார்மிட்டி வேணும்ங்கறீங்க, நாங்க யூனிட்டி வேணும்ங்கறோம், ஒற்றுமை வேணும்ங்கறோம். நீங்க எல்லாத்தையும் ஒற்றுங்கறீங்க. எங்க உரிமையை கேட்டா பிரிவினைவாதம் பேசுறீங்க. இது அயோக்கியத்தனம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நான் வன்மையா கண்டிக்கிறேன். என்னவோ இந்தியாவின் ஒரு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.